இது தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சியான அதிமுகவின் பொதுக்குழுவில் இப்போது வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பொதுக்குழுவுக்கு எவ்வளவு செலவாகும் என்ற கேள்விக்கு விடையை அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனே அந்த வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கடந்த ஆண்டு பொதுக்குழு செலவு 96 லட்சம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அந்த கட்சியின் வரவு செலவு கணக்கில் அதிமுக கட்சிக்கு வங்கியில் உள்ள அந்த வைப்பு தொகையானது 160 கோடி என்றும், வளர்ச்சி நிதிக்காக அவ்வப்போது கட்சிகளுக்கான இந்த கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கான செலவுக்காக ஒரு 116 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 160 கோடி ரூபாய் அதனுடன் 116 கோடி ரூபாயை சேர்த்தால் மொத்தம் அதிமுகவிற்கு வங்கி கணக்கில் பிக்ஸட் டெபாசிட்டாக மட்டும் 276 கோடி ரூபாய் இருக்கிறது என்று அதிமுகவின் பொதுக்குழுவில் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான அதிமுகவின் வரவு செலவு கணக்கு இன்று பொதுக்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே கட்சிக்கான மாதாந்திர செலவு, வருடாந்திர வட்டி மற்றும் நிரந்தர வைப்பு தொகை 2 பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வங்கியில் உள்ள நிலை வைப்பு தொகை, இன்னொன்று வளர்ச்சி நிதிக்கான தொகை. இந்த 2 தொகைகளும் சேர்த்து சுமார் 276 கோடி ரூபாய் மொத்தம் பிக்ஸட் டெபாசிட்டாக அதிமுகவின் கட்சிக்கான வங்கி கணக்கில் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிக்ஸட் டெபாசிட் வட்டியை கணக்கிட்டால் மாதந்தோறும் அது 7.5% வட்டிக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை அந்த கட்சிக்கு வருவதற்கான வருவாயாக இருக்கிறது என்றும் அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பொதுக்குழுவில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த வரவு செலவு கணக்கில் தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பிடத்தக்க அந்த கட்சியின் செலவு மற்றும் அந்த கட்சியினுடைய வரவு செலவு வைப்பு தொகை ஆகிய அனைத்தும் இன்றைய பொதுக்குழுவில் திண்டுக்கல் சீனிவாசனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.